அப்பாவும் அண்ணனும் சேர்ந்து என்ன சீரழிச்சிட்டாங்கம்மா என்று கண்கலங்கிய கதறிய மகளின் குரல் கேட்டு கதறியும் பதறியும் இருக்கிறார் அந்த தாய். சென்னை திருவெற்றியூரைச் சேர்ந்த அந்த பெண்ணுக்கு திருமணம் முடிந்து 14 ஆண்டுகள் ஆகிறது. 2 பெண் மற்றும் 1 ஆண் குழந்தை உள்ளனர். கடந்த 6 வருடங்களாக கணவரை பிரிந்த அவர் தனது 2வது மகளை 2 வருடங்களாக கணவரின் பொறுப்பில் விட்டுவிட்டு மற்ற பிள்ளைகளுடன் தாயாரின் வீட்டில் வசித்து வந்திருக்கிறார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை தாயாரை சந்திக்க கண்ணீருடன் வந்த 13 வயது மகளை பின்தொடர்ந்து வந்த தந்தை மனைவியுடன் சண்டையிட்டிருக்கிறார். அப்போது ரோந்து பணியில் வந்த போலீசார் தந்தையை கண்டித்து அங்கிருந்து அனுப்பி உள்ளனர். மகளிடம் தாயார் விசாரித்த போதுதான் தந்தையும் பெரியப்பா மகனான அண்ணனும் சேர்ந்து சிறுமிக்கு கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த கொடூரம் தெரிய வந்திருக்கிறது. மேலும் வயிற்று வலியால் துடித்த சிறுமியை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தபோது மருத்துவர்கள் கூறியது தாயாரை இன்னும் அதிர்ச்சி அடைய செய்திருக்கிறது. இந்த 6 வருஷத்துல 2 வருஷம் என் பொண்ணு அவங்க வீட்டுல இருந்தது, எங்க மாமியார் வீட்டுல இருந்தது. 2 வருஷத்துல 9 மாசம் ஆகுது ஏஜன் அட்டன் பண்ணி. சரிங்களா, அந்த ஏஜன் அட்டன் பண்ணதுல இருந்து என் பிள்ளைக்கு செக்ஸ் டார்ச்சர் கொடுத்திருக்கா. சொந்த அப்பனும் பெரியப்பனோட பிள்ளையும், அதாவது அண்ணன் முறையாவது அவனும் அவனோட அப்பனும் 2 பேரும் சேர்ந்து என் பிள்ளைய தேவையில்லாத அங்க எங்க டச் பண்ணி பேட் டச் பண்ணி எல்லாமே அநியாயம் பண்ணிட்டாங்க. ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததுக்கு சார் புள்ள ரொம்ப அந்த இடம் எப்படி எனக்கு சொல்லவே வாய் வரலைங்க சார். அவங்க இங்கிலீஷ்ல எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, அதை பத்தி கூட எனக்கு தெரியல. உங்களை எல்லாருமே என் சொந்த அண்ணனா நினைச்சு பிள்ளைக்கு ஒரு தகப்பன் ஸ்தானமா இருந்து நினைச்சு நான் சொல்றேன். அந்த இடம் ரொம்ப நாஸ்தி ஆயிடுச்சு. சரிங்களா, இதனால் ஆவேசமடைந்தவர் திருவெற்றியூர் மகளிர் காவல் நிலையத்திற்கு புகார் அளிக்க சென்றபோது பெண் ஆய்வாளர் வழக்கு பதியாமல் இழுத்தடித்திருக்கிறார். அப்பா தானே, அண்ணன் தானே, மன்னித்து விடலாமே என்றெல்லாம் பஞ்சாயத்து பேசியதாக புகார் கூறப்படுகிறது. கடந்துட்டே போது அந்த பிள்ளையால வயிறு வலி தாங்க முடியல. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், திருப்பி உள்ள போய் மேம் நீங்க கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிறீங்களா இல்ல நான் எதனா பண்ணிக்கிட்டோமா அப்படின்னு நான் மிரட்டினதுக்கு அப்புறம் ஒரு வெத்து பேப்பரை கையில நாய்க்கு போற துண்டு வீசுற மாதிரி என்ன புடி போய் கம்ப்ளைண்ட் எழுதிட்டு வா பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்க என்ன பண்ணுது அப்புறமேட்டு ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி அப்ப கூட 2 பேரோட நேம் சேவ் பண்ணேன். 2 பேரை மென்ஷன் பண்ணதில்ல, ஒருத்தர் நேம் விட்டுட்டு ஒருத்தர் நேம் ஒண்டிதான் கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டாங்க. அது கூட என்ன சொல்றாங்க, அண்ணன் தானே கால்ல விழுந்துட்டானே மன்னிச்சு விட்டுடலாமா, அப்பன் தானே ஒரு வாட்டி வார்னிங் பண்ணி நம்ம அனுப்பலாமா, எதுக்கு சார்? அப்ப அந்த புள்ளிய அவன் செஞ்சு எதனா பண்ணி சாவடிச்சிட்ட பிறகு மன்னிப்பு கேட்டா விட்டுடலாம், வார்னிங் பண்ணி விட்டுடலாம். அப்ப ஒவ்வொரு வாட்டியும் இதை இவனுங்க தப்பு பண்ணினே இருப்பானுங்க, மன்னிப்பு கேட்டுருவானுங்க, விட்டுடணும். அப்படிதானே? சிறுமியை பரிசோதித்த மருத்துவர்களை ஆத்திரமடையும் வகையில் சிறுமி பாதிக்கப்பட்டிருப்பதாக தாயார் கூறியிருப்பது வேதனையின் உச்சம். என்ன காரி முயிறாங்க தெரியுமா? ஏமா இந்த அநியாயம் நடந்திருக்கு, இன்னுமா நீ பொறுத்துட்டு இருக்க? பொங்கி எழ தேவையில்லையா? அவனை கண்ணந்துனமா வெட்ட தேவையில்லையா நீ? அப்படின்னு ஒரு பிள்ளைக்கு தாய் மாதிரி அம்மா இருக்க நீ 4 துண்டு அவனை போட்டுட்டு உள்ள போய் உட்காருமா, அதுக்கப்புறம் நாங்க வெளியே எடுத்துக்கிறோம் அப்படின்னு இங்க இருக்கிற டாக்டர் அம்மா சொல்றது. அப்போ போலீஸ் நீங்க என்ன பண்ணுறீங்க? பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய தந்தை கொடூரமாக நடந்து கொண்டார் என்றால் பாதுகாப்பு தர வேண்டிய காவல்துறையும் அலைக்கழித்தால் என்ன செய்வது என்று ஆவேசம் காட்டியிருக்கிறார் சிறுமியின் தாயார். சொந்த அண்ணனே இனிமே புள்ளைய சித்திரவதை பண்ணி இனிமே அநியாயம் பண்றானே, இந்த அநியாயத்துக்கு ஒரு நியாயம் இல்லையா? ஒரு நீதி கிடைக்காதா? இன்னும் எத்தனை நாட்கள் தான் இந்த பெண்கள் இப்படி அநியாயத்துக்கு பாடுபட்டுட்டே இருக்கிறது? இதுக்கு ஒரு விடிவு காலமே வராதா? இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற எல்லா அதிகாரியுமே சரிங்க சார், ஒரு பெண்களுக்கு ஒரு பாதுகாப்புக்கா இருக்கணும் தான் உங்களை தேடி வரும். ஒரு அலக்கழிக்காதீங்க சரிங்களா? பொறுத்திரு காத்திரு அப்படின்னு எந்த ஸ்டேஷன்லயுமே சொல்லாதீங்க. உங்களை தேடி உங்களை நாடி நாங்க வரோம்னா நீங்க எங்களுக்கு ஒரு சப்போர்ட் நிப்பீங்க, ஒரு துணையா நிப்பீங்கன்னு சொல்லிட்டு நாங்க உங்களை தேடி வர மோசி. நீங்க ஐயோ நீங்க பணம் வாங்குவீங்க, இந்த போனா பணம் செலவாங்க, அதை நம்பி வரல. நீங்க எங்களுக்கு சப்போர்ட்டுக்கு வருவீங்க, எதுனாலும் நாங்க போலீஸ் இருக்கு நாங்க பார்த்துப்போ, ஒரு நண்பர் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிதான் வருவோம். ஆனா நல்ல நண்பரா வந்து சேர்ந்தீங்க சார் எங்களுக்குன்னு.
பெற்றெடுத்த தந்தையாலும் அண்ணன் முறை கொண்டவராலும் சிறுமி கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டதாக தாய் கூறி கண்ணீர் விட்டு கதறி அழுவது அதிர்ச்சியையும், அதற்கு ஆய்வாளர் வரலட்சுமி சமாதானமாக செல்ல அறிவுறுத்தியது அந்த ஆய்வாளரின் பொறுப்பின்மை மற்றும் மெத்தனத்தையும் காட்டுவதாக தெரிகிறது. பெண்களின் நலனில் அக்கறை காட்டுவதாக கூறும் ஆட்சியாளர்கள் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார்களோ?